Lord. Praise the 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 Lord. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory in the blood of Jesus. Victory in the blood of Jesus. Victory in the blood of Jesus. Victory in Jesus' name. Victory in Holy Spirit. Victory in Holy Spirit. Victory in Holy Spirit. Victory in Jesus' name. பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit of God, அருமையான தேவனே, இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. Holy Spirit of God, we welcome you to come among us, O Father. உம்முடைய பிரசன்னம் இந்த நாளிலும் எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. Let your presence fill us, O Lord. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. We can do nothing without your presence, Lord. இயேசுவே, உம்முடைய கிருபையினால் இந்த மாலை வேளையில் எங்களை நிரப்பி நடத்தும். Fill us with your grace and guide us, O Father. பிதாவானவரே, உம்முடைய குமாரனுடைய திருச்சபை வளரும்படி எங்களை உருவாக்கும். Father, help the church of your Son to grow, Lord. உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனே. I commit everything into thy precious hands, O Father. கர்த்தர் தாம் எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. May God hide us and reveal, O Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' mighty name we pray. ஆமென். Amen. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, My beloved people of God, இந்த நாளிலும் கூட இந்த எபிசோட் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். even today I feel happy to meet you through this episode. இந்த மகிமையான வாய்ப்பினை தந்த எங்கள் தேவாதி தேவனுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for this glorious opportunity that he has given me. சபையை முகமுகமாய் சந்திக்கும்படியாக நாங்கள் இங்கே பிரசங்கிப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். I thank God for giving us the opportunity to preach among his church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May his holy name be glorified. இப்படிப்பட்டதான ஊழியத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். We bless and we proclaim that God will bless you and lift you up through this ministry. இப்பொழுதும் கூட நாம் கர்த்தருடைய ஒரு பாடலை பாடி நாம் ஆராதிப்போம். Even now let us sing a song and worship the Lord. அவருடைய பாரமான சிலுவையிலே அருமையான அன்பு வெளிப்படும். His love will definitely be revealed through his glorious cross. பாதகருக்காக பாவத்தை போக்கிட அவர் இந்த உலகத்தில் வந்தார். He came to this world to wash the sins of the sinners. உங்களையும் என்னையும் நேசித்ததற்காக தான் இந்த உலகத்தில் அவர் வந்தார். He came to this world to love you and me. இப்பொழுது பாடலை பாடி தேவனை ஆராதித்து தியானிக்கலாமா? Now let us sing one song, meditate and worship him. பாதகரின் பாவம் போக்கிடவோ பாதக குருசை சுமந்தனரே, பாதக நம்மை பாவனராக்க
குருசில் தொங்குகிறார். பாதகர் நம்மை பாவனராக்க பார குருசில் தொங்குகிறார். வருவாய் இந்நேரம் சிலுவை அண்டை, தருவாய் உன் இதயம் அவரிடமே. வருவாய் இந்நேரம் சிலுவை அண்டை, தருவாய் உன் இதயம் அவரிடமே. அவரிடம் ஓடி வா தேவஜனமே. Run unto him, my beloved people of God. அவருடைய கல்வாரி அன்புக்கு ஒவ்வொருவரும் விரைந்து வர வேண்டும். We need to come to his cross where his love is revealed. மீறுதலுக்காய் நொறுக்கப்பட்டே, உன் பாவங்களுக்காய் காயப்பட்டார். உன் மீறுதலுக்காய் நொறுக்கப்பட்டே, உன் பாவங்களுக்காய் காயப்பட்டார். சமாதான சிட்சை தன் மீதில் கொண்டே, சமாதான காரணர் தொங்குகிறார். சமாதான சிட்சை தன் மீதில் கொண்டே, சமாதான காரணர் தொங்குகிறார். வருவாய் இந்நேரம் சிலுவையண்டை, தருவாய் உன் இதயம் அவரிடமே. வருவாய் இந்நேரம் சிலுவையண்டை, தருவார் உனக்கு சமாதானமே. முள்ளின் முடியை அவர் உனக்காக சுட்டிக் கொண்டார். He bore the crown of thorns for you. கள்ளரின் நடுவிலே அவர் நமக்காக துடித்தார். One among the thieves, and he suffered a lot for us. Hallelujah. முள்ளின் முடியும் சூடினோராய், கள்ளரின் நடுவில் துடித்தவராய். முள்ளின் முடியும் சூடினோராய், கள்ளரின் நடுவில் துடித்தவராய். மடிந்தீடும் உனக்கு மகுடம் சூட, விடுவிப்பாரில் நீ தொங்குகிறார். மடிந்தீடும் உனக்கு மகுடமும் சூட, விடுவிப்பாரில் நீ தொங்குகிறார். வருவாய் இந்நேரம் சிலுவை அண்டை, தருவாய் உன் இதயம் அவரிடமே. அருமையான தேவஜனமே, Beloved people of God, கர்த்தருக்கு உன் இருதயத்தை தருவாயாக. please do give your heart to Jesus. கர்த்தருக்கு உன் வாழ்க்கையை நீர் அர்ப்பணிப்பாயாக. இந்த வேளையில Please to surrender your life to our Lord. கர்த்தரிடம் நெருங்கும் பொழுது When you come close to God, அவர் தனது அன்பை உன்னில் ஊற்றுவார். he will pour his love on you. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த சிலுவை தியானத்துக்கு பாடலாமா? From the bottom of our hearts, let us meditate on the cross and sing for it. சிந்திய உதிரமும் முந்தனுக்காய், சிந்தனை செய்யாயோ இச்சனமே. சிந்திய உதிரமும் முந்தனுக்கே, சிந்தனை செய்யாயோ இச்சனமே. சுந்தரமைந்தன் விரும்புவாரின்றி, அந்தரமீதில் தொங்குகிறார். சுந்தரமைந்தன் விரும்புவாரின்றி, அந்தரமீதில் தொங்குகிறார். வருவாய் இந்நேரம் சிலுவை அண்டை, தருவாய் உன்
இதயம் அவரிடமே. நித்தியமாய் உன்னை கொண்டிடவே நித்திய ஜீவனும் தந்திடவே. நித்தியமாய் உன்னை கொண்டிடவே நித்திய ஜீவனும் தந்திடவே. தற்பரன் உனக்கு விடுத்திடும் அழைப்பை தள்ளிடாதே இல்லே பெற்றிடுவாய். தற்பரன் உனக்கு விடுத்திடும் அழைப்பை தள்ளிடாதே இன்றே பெற்றிடுவாய். வருவாய் நேரம் சிலுவை அண்டை தருவாய் புனிதயம் அவரிடமே. வருவாய் புனிதயம் அவரிடை தருவாய் புனிதயம் அவரிடமே. தேவ மகனே, கர்த்தரிடம் நெருங்கி வா. Beloved son of God, come closer to God. அவரை விட்டு தள்ளி போக நீ நினைக்காதே. Do not try to go away from him. அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதல்லவா. His love is always upon us. சகோதரனே, சகோதரியே, அவரிடம் நெருங்கி வா. My beloved sister and brother, please come closer உன் to God. வாழ்க்கையை இந்த சத்தியத்துக்கு ஒப்புக்கொடுப்பாயாக. Surrender your life to the word of God. உன் வாழ்க்கையை இந்த அருமையான சபை வாழ்க்கைக்கு உன்னை ஒப்புக்கொடுப்பாயாக. Give your life to the church of God. உன் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். God will do wonders through you. உன் மூலமாய் கர்த்தர் அதிசயங்களை செய்வார். God will do miracles through you. உன்னுடைய சாட்சியின் வாழ்க்கை மூலமாக உன் மூலமாக திரளான ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்துவார். Through your living testimony, and so many people will come towards the Lord. கிறிஸ்துவுக்கு தேவை நீ. God needs you. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவை நீயும் நானும் தான். Jesus Christ needs you and me. எழும்பு சகோதரனே, கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். Rise up, my beloved son. God is going to use you. சோர்ந்து போகாதே, எந்த நிலையிலும் சோர்ந்து போகாதே. Do not be tired in any circumstance. கர்த்தருடைய அன்பு உன்னை விட்டு போகவே போகாது. God's love will never leave you. இதோ உன்னை உயர்த்துவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்று உன்னோடு ஜீவிக்கிறார். God who said that he is going to lift you is living with you. கர்த்தர் நம்மை எழுப்புவாராக. God will definitely rise you கர்த்தர் up. நம்மை பலப்படுத்துவாராக. God will strengthen you. கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவாராக. God will make us sustain. அவர் மாத்திரம் போதும் என்று சொல்லுவாயா? He alone is enough. இயேசு மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுவாயா? Will you declare it that Jesus Christ alone அவருடைய is அன்புக்காக enough? நான் வாழ்வேன் என்று சொல்லுவாயா? Will you say that I will live for his love? இந்த நேரம் நீங்கள் இந்த ஆராதனையில் இப்படி சொல்லுவீர்களானால் At this time of worship, if you declare like this, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். God will surely bless you and lift you up. நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். Even I bless you today. நீங்கள் செழிப்பீர்கள். You will prosper. கர்த்தருடைய வசனம் உங்களை செழிப்பாக மாற்றும். God's word will definitely prosper you. எல்லா ஆசீர்வாதங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you in every blessing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். May God's name alone be கர்த்தர் உங்களை glorified. ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. ஆமென். Amen. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, Beloved people of Christ, இப்பொழுதும் கூட சில அறிவிப்புகளை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறோம். even today I would like to give you some informations and announcements. எங்களுக்கு அருமையான அதிசயம் டிவி மிகவும் உதவியாக இந்த ஊழியத்துக்கு இருக்கிறார்கள். Adisiyam TV is very much helpful for our ministry. இந்த அதிசயம் டிவியில் ஒளிபரப்புகிற நிகழ்ச்சிகளை நாங்கள் யூடியூப்ல நாங்கள் கொடுத்திருக்கிறோம். We have also uploaded the programs that come on Adisiyam TV on the YouTube channel. இருந்தாலும் இதை கேட்கிற நீங்கள் சில அறிவிப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Even then, I just want to give you some announcement for your information. இந்த அதிசயம் டிவியில் இந்த நிகழ்ச்சி புதன் மாலை 7:30 8:30 வரையில் ஒளிபரப்பப்படுகிறது. This program is being telecasted on Adisiyam TV on Wednesdays from 7:30 to 8:30. TCCL என்கின்ற சேனல் மூலமாக 737 என்ற சேனல் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அது ஒளிபரப்பப்படுகிறது. And in TCCS channel on number 737 it is being telecasted all over Tamil Nadu. ZAC டிவியின் மூலமாக 136 என்கின்ற சேனலில் கன்னியாகுமரி முழுவதும் ஒளிபரப்பப்படுகிறது. On ZAC TV it is being telecasted on number 136 all over Kanyakumari district. SCV
332 சேனல் மூலமாக நாகர்கோவிலும் தேனியிலும் நீங்கள் பார்க்கலாம். In SCV channel, it is being telecasted in the number 332 over Theni and Nagarkoil district. BIPTV இந்த டிவியிலே 227 சேனல் மூலமாக சிங்கப்பூர் மலேசியாவிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். In Singapore and Malaysia, it is being telecasted on BIP TV. ஸ்டார் 1 IPTV மூலமாக In Star 1 IPTV 1426வது சேனலிலே 1426 on channel number. அமெரிக்கா, கனடா, யூரோப் முழுவதும் பார்க்கலாம். In America, Canada and Europe, this program is being telecasted. அது மாத்திரமில்லாமல் JCCS Ministries என்கின்ற எங்களுடைய யூடியூப் சேனலிலும் Not only that, on our YouTube channel, JCCS Ministries, தவறாமல் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எல்லா எபிசோடும் பார்க்க முடியும். you can watch all the episodes on the YouTube channel. காரணம் ஏன் இதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்றால், இதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். ஒரு கால் நீங்கள் பார்க்கலைன்னா இதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். The reason for this announcement is that you need to tell to others about this, and if you want to have a clarification of this, you can go to our description on the YouTube channel and check all this. காரணம் இந்த மகிமையான சத்தியத்தை, இந்த சத்தியத்தின் விளக்க உரைகளை நீங்கள் இந்த ஊழியத்தில் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். You can very well understand all the explanation and the teachings of our ministries on our YouTube channels. இப்படி நேரடியாக உங்களுக்கு இந்த சத்தியத்தின் விளக்கங்களை அறிவிப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. We are so glad that we are able to give you all these teachings and make you understand the word of God even more better. போன வாரத்திலே நாம் பார்த்தது நமது ஆத்துமாவில் ரட்சிப்பு எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை பார்த்து வருகிறோம். In the last week episodes, we have been seeing about how to complete the salvation of our soul. காரணம் என்னவென்றால், நாம் ஏற்கனவே ஆவியில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். The reason is we have already been saved in our spirit. நாம் ஆவியில், நம்முடைய ஆவியிலே கர்த்தருடைய ஆவியானவர் ரட்சிக்கப்படும் போதே வந்து தங்கிவிட்டார். As soon as we were saved, the Holy Spirit of God and Jesus Christ entered into our spirit through their spirits. இதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். We need to understand this very clearly. கர்த்தர் கொடுத்த இந்த ரட்சிப்பின் மூலமாக கிறிஸ்து நம்முடைய ஆவியிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Through the salvation that God has given us, Jesus Christ had entered into us through spirit, and he lives in our spirit. இதை கர்த்தரே அவர் செய்து முடித்தார். This work has been done by Jesus Christ himself. ஆவியில் வந்த கர்த்தரோடு நாம் வாழ வேண்டியதுதான் நமக்கு தினசரி வேலை. The work that we have to every day is to live a life with God who entered into our spirit. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 2:12 That is why Apostle Paul says in Philippians chapter 2 verse 12, நீங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். With much fear and trembling you need to work on the completion of your salvation. ரட்சிப்பு கிடைக்கலனா இத சொல்லிருக்க மாட்டார். ரட்சிப்பை நாம் அடைந்து விட்டோம். If he wouldn't have been saved, he won't mention this, but since we are saved, he tells this. ரட்சிப்பை அடைந்தோம், ஆனாலும் அதனுடைய முதல் நிலையிலே தான் நாம் இருக்கிறோம். We have received our salvation, but still we are in the first stage of it. ஆவியிலே ரட்சிக்கப்பட்டாயிற்று, ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட வேண்டும், சரீரமும் ரட்சிக்கப்பட வேண்டும். We have been saved in our spirit, but our soul and our body needs to be saved. இப்பொழுது ஆத்துமாவில் தினந்தோறும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறிப்பிடுகிறார். Apostle Paul has mentioned that we need to be saved in our soul. அப்ப ஆத்துமாவிலே தினந்தோறும் ரட்சிக்கப்படுவதுதான் மிக முக்கியம். The very important thing is that we need to be saved in our soul each and every day. ஆத்துமா எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? How will our soul be saved? ஆத்துமாவை யார் ரட்சிப்பார்? Who will save our soul? ஆத்துமாவினாலே எப்படி ரட்சிப்பு அடுத்த நிலைக்கு வரும்? How will the soul receive the next stage of salvation? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். We need to think about all this. அதற்காக தான் அவர் சொல்றாரு, That is why he says, இந்த ஆத்துமாவில் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படணும், பயப்படணும், நடுக்கத்தோடு இருக்கணும்னு சொல்றாரு. You need to work, you need to fear and tremble about the salvation of your soul. அது மாத்திரம் இல்ல, நம்ம பார்த்தோம் போன முறை. Not only that, we saw in the last episode, அதிலே 15 2
பிலிப்பியர் 2:15 அவர் என்ன எழுதியிருக்கிறார்? In Philippians 2:15, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். he had said that among the people who are crooked and depraved generation of this world, we need to shine like stars in the sky. பார்த்தீங்களா? நல்லா கவனிச்சிங்களா? ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்கா பாருங்க தெளிவா. இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கோணலும் மாறுபாடுமான வாழ்க்கையை வாழுகிறபடியினால், அவர்கள் பாவ வாழ்க்கையிலே வாழுகிறபடியினால், அவர்கள் நடுவில் நாம் இருந்தாலும் அவர்களை விட்டு வேறு பிரிந்து வாழ வேண்டும். Since the people of this world are crooked and corrupted, even though we live among them, we need to live a life that is very different from them, and we need to be blameless and pure, and we need to shine like stars in the sky. குற்றம் அற்றவர்களும் கபடு அற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்று இங்கே வலியுறுத்துகிறார். He says that we need to be blameless and pure and live as the children of God. அதற்கு என்ன ஒரே வழி என்றால், What is the only way for it? இதே பிலிப்பியர் 2:14 பாருங்க. In Philippians 2:16 we see, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லுகிறார். so we see in verse 15 and 16, so that you may become blameless and pure children of God without fault in a crooked and depraved generation, in which you shine like stars in the universe as you hold out the word of life. இதிலிருந்து ரெண்டு வகையான மக்களை நாம் இங்கே பார்க்கிறோம். We can see two types of people here. உலகத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், people in the world who are not saved, அதாவது கர்த்தரை அவர்கள் உள்ளே ஏற்றுக்கொள்ளவில்லை. that is people who haven't accepted Jesus inside their heart. அவர்களுக்குள் இருக்கிற பாவ வல்லமை அவர்களை பாவத்துக்கு அடிமையாக தினந்தோறும் வாழ வைக்கும். The power of sin that lives inside them makes them the slave of it each and every day. அவங்க கோணலானும் மாறுபாடுள்ள சந்ததியாக தான் இருப்பாங்க. They will definitely be crooked and depraved. ஆனா நாம அப்படி இருக்க கூடாது. But we cannot live a life like that. காரணம் கர்த்தர் நம்முடைய ஆவிக்குள்ளே வந்து நம்மை ரட்சித்தார். The reason is Jesus Christ had entered into our spirit and he has saved us. என்னுடைய ஆவியிலும் உங்கள் ஆவியிலும் இயேசு கிறிஸ்துவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். In my spirit and your spirit, Jesus Christ, he himself lives in it. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நிச்சயமாய் அவரோடு சேர்ந்து நாம் வாழ்ந்தால், when Christ is inside us and if we live a life with him, நாம் நிச்சயமாக குற்றம் அற்றவர்களாய் வாழ முடியும். we can definitely live a life that is blameless and pure. இதை தான் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். This is what we should understand very clearly. இதற்காக தான் கர்த்தர் என்ன ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்றால், only for this reason God has given us something. இந்த மாறுபாடுள்ள சந்ததியிடமிருந்து பிரிந்து வாழ பரிசுத்த சந்ததியை கர்த்தர் உருவாக்கினார். In order to live a different life apart from these crooked and corrupted people, God has raised a holy generation. பரிசுத்தமாய் வாழத்தான் பரிசுத்த வேதத்தை ஸ்தாபித்தார். Only to live a holy life, God has established his holy Bible. பரிசுத்த வேதாகமத்தை தந்து பரிசுத்த உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். God has given his holy word and holy teaching. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். He has said that since he is holy, we need to live a holy life. இந்த வாழ்க்கை பரிசுத்தமாவது இது எல்லாமே எங்க நடக்கும்னு சொன்னா, where all these holiness and the process of this holiness will occur, நம்முடைய ஆத்துமாவிலே தான் இது ஆரம்பிக்கிறது, நடக்கிறது. It has to start in our soul and it has to happen there. அதனால தான் இந்த ஆத்துமாவை நாம் கர்த்தருக்கு நேராய் நடத்த வேண்டும். That is why we need to take our soul straight to Lord. ஆத்துமா, மைண்ட் எல்லாமே ஒண்ணுதான். Soul and mind and thoughts and everything are the same. என்னுடைய பழைய மைண்ட், என்னுடைய பழைய மனிதன் பழைய வாழ்க்கையை விரும்புவான். My old thinking and my old man inside me will love the old life. அதனால தான் புதிய கிறிஸ்துவாக இயேசு நமக்குள் வந்திருக்கிறார். That is why new Jesus Christ has come inside என்னுடைய us. பழைய மனிதனுடைய சிந்தனையை மாற்றுவதற்காக, to change all the thinkings of my old man. என்னுடைய பழைய மனிதனுடைய கேரக்டரை என்னிலிருந்து எடுப்பதற்காக, to take away the character of the old sinful man, God has come into me. அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். That is why Holy Spirit of God dwells among us. கிறிஸ்துவின் ஆவியானவர் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Jesus Christ has been living inside us. இப்பொழுது கர்த்தர் அதற்கு என்ன சொல்லுகிறார் என்றால், now what does God say for it? விசுவாசியா உள்ள வந்துட்டீங்க, you have come inside as a believer, ஆனா நீங்க சீஷர்களா மாறணும். but you need to become the disciples of Jesus Christ. சீஷர்களாய் மாறணும்னு சொன்னா, in order to become the disciples of Jesus Christ, கிறிஸ்துவை போல சிந்திக்கணும். you need to think
just like Jesus Christ. கிறிஸ்துவை போல வாழணும். You need to live a life like Jesus. இயேசுவை போல உலகத்தை வெறுக்கணும். You need to hate this world like Jesus did. இயேசுவை போல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். Like Jesus Christ, you need to think about doing the will of the Father. அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். That is what Jesus Christ commanded to his disciples. என்ன கட்டளையிட்டார் என்றால், What did he command them? சகல ஜாதியையும் நீங்கள் சீஷராக்குங்கள் என்று சொன்னார். Go and make the people of this world as disciples. சீஷராய் மாறினால் தான் அவங்களுடைய மைண்ட் செட்டே மாறும். Only when you become the disciple of Jesus will your mindset change. சீஷராய் மாற்றாவிட்டால் எத்தனை வருடம் அவர்கள் சபையில் இருந்தாலும் அவர்கள் விசுவாசிகளாக தான் இருப்பார்கள். If they don't become the disciples of God, how much ever years they live in the church, they will still be the believers of Him. சீஷத்துவம் எங்கே ஆரம்பிக்கிறது? அவருடைய மனதிலும் அவருடைய ஆத்துமாவிலும் அந்த சீஷத்துவம் ஆரம்பிக்கிறது. Where does discipleship start? It starts in their mind and in their soul. அதை தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அவரே அதை செய்து காட்டினார். That is what Jesus Christ did in this world when he lived here. போன முறை கூட நாம் அதை பார்த்தோம். Even in the last episode we saw about it. யோவான் சுவிசேஷத்திலே 8வது அதிகாரத்தை எடுத்து வாசி பாருங்க. In the Gospel of John chapter 8, அதிலே 30, 31, 32 எடுத்து வாசிப்போம். chapter 8 verses 31, 32 and 33. இந்த யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் அருமையான காரியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். A beautiful thing starts in John chapter 8. 8:30 இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். Many who heard Jesus say these things believed in him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட வரும்பொழுது கூட்டங்களில் கூட நிறைய பேர் அற்புதம் பெற்றுக்கொள்வாங்க. When people come to Jesus Christ, so many of them will be delivered and they will receive the miracle. அவரிடம் அற்புதம் பெற்றதற்காக தான் கூட்டங்கள் அலைமோதி கொண்டிருந்தது. Just because they received the miracles through Jesus, so much crowd surrounded him always. பாருங்க, கானா ஒரு திருமணத்துக்கு போறாரு, தண்ணியை திராட்சை ரசமா மாத்துறாரு. In the marriage at Canaan, we see that God turned water into wine. எல்லா வியாதிகளையும் சுஸ்தமாக்குகிறார். குஷ்டரோகிகள் சுஸ்தமாறாங்க, குருடர்களுக்கு பார்வை கிடைக்கிறது. He healed all the sicknesses. He gave sight to the blind and he did so many miracles. எல்லா விதமான அதிசயங்களும் அற்புதங்களையும் ஆவியானவருடைய துணையோடு கர்த்தர் அங்கே செய்து காட்டுகிறார். With the help of the Holy Spirit of God, Jesus Christ did so many miracles and wonders among them. அப்படி அற்புதம் செய்கிறதுனால் அவரை எல்லாரும் நம்புகிறார்கள் அல்லது விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லலாம். We can say that since because he did wonders and miracles, people believed in him. அவர்களை அப்படியே அவர் வைத்துக் கொள்ளாமல் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். He just didn't keep them just like that, but he started to take them to the next level. இப்போ பாருங்க, அதனால தான் 8:31 தன்னை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சில காரியம் சொல்லுகிறார். That is why we see in verse 31 Jesus turned to his believers and he told to them. 31ஆம் வசனத்தை வாசி பாருங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். In verse 31 we see, to the Jews who had believed him, Jesus said, if you hold to my teaching, you are really my disciples. யூதர்கள் வேறு முறைமைகளை கையாண்டார்கள். We see that the Jewish people, they followed some other traditional teachings. யூதர்கள் பழைய ஏற்பாட்டு முறைமையிலே பிரமாணங்களிலே வாழ்ந்தார்கள். They lived according to the commandments of the Old Testament. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ புதிய கட்டளைகளை, புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை அவர்களுக்கு காண்பிக்கிறார். But Jesus Christ showed them the teachings of the New Testament and the commandments and the covenants of New Testament. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் சொல்ற மாதிரி என்னுடைய டீச்சிங்ல இருந்தீங்கன்னா நீங்க எனக்கு சீஷரா இருப்பீங்க. He told them that if you listen to my teaching and if you hold to my teaching, then you will become my disciples. இங்கே தான் மிகப்பெரிய சத்தியம் இருக்கிறது. This is where the truth is hidden. பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ பிரமாணங்கள் இருந்தும் அவங்க யாரும் அதை கடைபிடிக்க முடியல. Even though there were so many commandments in the Old Testament, they couldn't obey them. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பி புதிய கட்டளை கொடுத்து புதிய வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். That is why the Father God sent his son Jesus Christ to give us the new teachings and the new commandments for us to follow. அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை சபைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். That is why he gave the teachings of the new covenant to the church through his son. இங்கே அவர் சொல்லுகிறார்,
நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்து இருந்தால், நிலைத்து வாழ்ந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். Here he says that if you hold to my teaching, you will really be my disciples. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You will know the truth and the truth will set you free. சத்தியத்தை எதனால் அறிய முடியும்? How can we know the truth? சத்திய வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டினால தான் அறிய முடியும். Only through the New Testament of the Holy Bible you can know the truth. சத்தியத்தை படித்தால் தான் அறிய முடியும். Only when you read the truth you will know it. சத்தியத்தை கடைபிடித்தால் தான் அறிய முடியும். Only when you follow and walk according to the truth will you know it. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் சீஷராக மாற முடியும். Only then we can become the disciples of Jesus Christ. இயேசுவை போலவே மாற முடியும். Only then we can become just like Jesus. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து புதிய வழியை நமக்கு கொடுத்திருக்கிறார். That is why Jesus Christ has given us a new way. அந்த புதிய வழியின் வழிமுறைகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டின் கட்டளைகள், உபதேசங்கள். These new commandments and the teachings are the ones given by Jesus Christ. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You will know the truth and the truth will set you free. சத்தியத்தை நம்ம எப்படி அறிய முடியும்? How can you know the truth? சத்தியத்தை படித்து தியானித்து சத்தியத்தின்படி வாழும்பொழுது தான் அறிய முடியும். Only when you read, meditate and walk according to the truth will you know it. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, For example, ஒரு திருமணத்திற்கு ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் நிச்சயம் பண்றாங்க. They engage a boy and a girl for a marriage. திருமணமாக போகிற அந்த பெண்ணிட்ட மாப்பிள்ளையோட ஃபோட்டோ காட்டுறாங்க. They show the photo of the bridegroom to the girl. பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சிடுது. As soon as she sees, she likes it. மாப்பிள்ளை கிட்ட பொண்ணுடைய ஃபோட்டோ காட்டுறாங்க. And they also show the photo of the bride to the boy. மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிடுச்சு. And even he likes her. பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் படத்தை பார்த்தோன்னே பிடிச்சிடுது. Now they started liking each other, seeing their photographs. உடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. And immediately they agree to the wedding. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பு வரை, But till the day before the wedding, ஃபோட்டோவில் இருக்கிற பெண்ணை பற்றி தான் தெரியுமொழிய அந்த பெண்ணுடைய கேரக்டர் தெரியாது. Till the day before the wedding, he just knows the image of the girl but not her character. வெளிப்புறத்தை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். They have just seen the outer appearance. ஆனால் திருமணமாகி ஒரு மாசம் ஆனோடனே அந்த பெண்ணிட்ட கேட்டு பாருங்க. But just after the wedding gets over and within 1 month you can, when you ask to that girl, எப்படி இருக்கார் உங்க வீட்டுக்காரர், நல்லா எப்படி, ரொம்ப பிடிச்சிருக்கா? If you ask her, do you like your husband, how is he with you, நல்லா கவனிக்கிறாரா, is he taking care of you? ஆனால் அவங்க கொஞ்சம் தயங்கி சொல்லுவாங்க, ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி அப்போ பிடிச்ச மாதிரி இப்போ பிடிச்சிருக்காது. She will definitely say with some hesitation that the time when she liked in the photograph, it's not the same until now. காரணம், அவங்க முகத்தை தான் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ ஒரு மாதத்துக்குள்ள இந்த மாப்பிள்ளை யார் என்பதை ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. The reason is she just saw the appearance of the person in the photo, but by now within this 1 month she would have seen some of the characters of him. ஒரு வருஷம் பார்த்ததுக்கு முடிச்ச உடனே கேளுங்க, எப்படிங்க உங்கள் வீட்டுக்காரர் எப்படிங்கன்னு கேட்டால் நல்லாவே தெரியும்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அவரோட வாழ்ந்து இருந்தபடினால் அவருடைய விருப்பங்கள் வெறுப்புகள் எல்லாவற்றையும் அவங்க சரியாக புரிஞ்சிருப்பாங்க. But after 1 year of marriage, when you ask to her, she will definitely know the complete character of him, all his likes and dislikes and everything about him. ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்டு பாருங்க, எப்படிங்க உங்கள் வீட்டுக்காரு, நாங்கள் ஒரு பிரச்சனை இருந்தார் பார்த்தேன், அவர் சரியில்லைன்னு சொன்னால் கூட அவங்க நம்ப மாட்டாங்க. And after 10 years of marriage, if you talk to that girl saying that he got caught in a trouble, and if you say such things to her, she will definitely not believe it. ஏன் நம்ப மாட்டாங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரை பற்றி எனக்கு தெரியுங்க, அவர் எப்படி இருப்பார், எப்படி நடப்பார்னு எனக்கு தெரியும், நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சண்டை போடுவாங்க. She will start arguing with you saying that I know my husband very well, I've lived with him, I know him completely, he wouldn't have done such things. எந்த அளவுக்கு அவரை அறிஞ்சிருக்கிறாங்க, புரிஞ்சிருக்கிறாங்கன்னு புரியுதா? Now do you understand how much he had known that person and understood that person? அதுபோல தான், just like that, சத்தியத்தை படிக்கும் பொழுது அது முழுமையா தெரியாது. when you just start to read the word of God, you will not know everything of it. அந்த கற்பனைகளை தியானிக்கும் பொழுது இன்னும் அந்த சத்தியத்தை அறிய முடியும். When you start meditating all those commandments and everything, you will start to know it better.
அந்த சத்தியத்தை இன்னும் தினந்தோறும் கடைபிடித்து பல வருடங்கள் ஆகும்போதே அந்த சத்தியத்தில் என்ன மகிமை இருக்குது என்று அதை கடைபிடிக்க அதனோடு வாழும்போது தான் தெரியும். After continuing to read the truth, the word of God, each and every day you start knowing it more and you start to know the glory in it. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்து இருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொன்னார். That is what Jesus says, if you hold to my teachings and sustain in it, you will become my disciples. அப்ப தினந்தோறும் நாம சத்தியத்தின்படி நடந்தால் வாழ்ந்தால் தான் இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயம் நம்முடைய ஆத்துமாவை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக் கொண்டிருக்கும். Only when you walk according to the teachings and the word of God will you start to become like Jesus in your soul. எப்படி கணவனும் மனைவியும் தினந்தோறும் 24 மணி நேரம் சேர்ந்து வாழும்போது ஒருவர் மனப்பூர்வமாக அனுபவபூர்வமாக அறிந்து கொள்கிறார்களோ, just like how a husband and wife after living for so many years and living for 24 hours together each and every day they start to know and understand one another even more better. அதே போல தான் சத்தியத்தை படித்து தியானித்து அதற்கு விட்டு கொடுத்து அதன்படி வாழும்பொழுது தான் நாம் சத்தியத்தை அறிய முடியும். Just like that, each and every day if you start to read the Bible, meditate on it each and every day and walk accordingly, you will come to know it more and more. சத்தியத்தை வாசிக்க படிக்க நம்முடைய ஆத்துமாவென்ற அந்த மைண்ட் மாறிடும். As you start reading and meditating on the word, definitely your soul and your mindset will change. இந்த வார்த்தையை அதிகமாக படிக்க தியானிக்க அதன்படி நடக்கும்போது மாத்திரம் தான் நம்ம மனசு மாறும். Only when you start to study, meditate and walk accordingly more and more will your mind change. இந்த மனதை மாற்றுவதற்காக தான் அவர் சீஷர் ஆக்குங்கள் என்று சொன்னார். Only to change their minds, God commanded them to make them their disciples. அந்த சத்தியத்தை அந்த உண்மையை நாம் அறியும் பொழுது அந்த சத்தியம் நம்முடைய ஆத்மாவை விடுதலையாக்கும். Only when you start to know the truth more and more will that truth set you free. இதற்காக தான் கர்த்தர் சபைகளிலே ஜனங்களை சீஷராக்கும்படி சொல்லியிருக்கிறார். This is why God has commanded his people to make all the believers as disciples in the church. நிறைய சபையிலே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். If you see very carefully in all the churches, எல்லா காரியங்களிலும் அவர் சரியாக இருப்பார்கள். they will be correct in everything. காணிக்கை கொடுப்பதில், in giving offerings, தசமபாகம் கொடுக்கிறதுல, in giving tithes, ஊழியருக்கு மரியாதை செலுத்துறதுல, in giving respect to the minister of God, ஆலயங்களை டெக்கரேட் பண்றதுல, in decorating the church, சபைக்கு ஸ்பீக்கர், மைக், ஆம்பிளிஃபையர்லாம் வாங்கி கொடுக்கிறதுல, in buying and offering speakers and amplifiers and so many things for the church, சபையின் திருவிழாக்களை நடத்துவதில், to conduct the celebrations in churches. எல்லாருமே இருப்பாங்க. Everybody will do their ஆனா அவங்க பர்சனல் லைஃபை பார்த்தீங்கன்னா, but when you look into their personal lives, சத்தியத்தின்படி அவர்கள் மாறி இருக்க மாட்டார்கள். they wouldn't have changed according to the truth and the word of God. சபைக்கும் சபை கட்டிடத்துக்கும் இவ்வளோ பிரயாசப்படுகிற அவர்கள், they give so much importance to church and its building, ஒரு சீஷனாக மாற அவர்கள் ஏன் பிரயாசப்படவில்லை? but they don't work on becoming the disciple of Jesus. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், எல்லா கட்டிடங்களும் இடிந்து போகும், கர்த்தருடைய வருகையிலே எல்லாமே மறைந்து போகும்னு சொல்லியிருக்காரு. Jesus he himself has said that all the buildings would be destroyed during his coming. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு சொன்ன காரியம் கட்டிடங்களை எழுப்புவதற்கு அல்ல. Jesus Christ told to the church not to raise up the buildings. கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை ஊட்டி வளர்த்து அவர்களை சீஷர்களாக, அதாவது அவரை போல மாற்ற வேண்டும். To feed and make the believers grow in him and make them become like Jesus. சீஷருடைய சாட்சி தான் வெளியில இருக்கிறவர்களை உள்ளே இழுத்து கொண்டு வரும். Only the testimony of the disciples will bring people inside the church. எனவே தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று அறியலையான்னு கேட்கிறார். That is why Jesus has said, you are the temple of God and the Holy Spirit of God dwells in you. Don't you know it? எனவே தேவஜனமே, நாம் சீஷராவது தான் நம்முடைய தலையாய கடமை. And so people of God, the very important thing is for us to become the disciples of Jesus. நீங்கள் சபைக்கு மிக ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறீங்க, நிறைய காரியங்களை செய்றீங்க, ஊழியருக்கு சப்போர்ட் பண்றீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You might be in a very important position in the church, you might be of so much help to the minister of God. I thank God for it. ஆனால் இந்த உபதேசங்களை எல்லாம் படித்து இந்த உபதேசங்கள் உங்களை மாற்றி இருக்குதா? But has these teachings that you read have changed you?
சொன்னார் பாருங்க, சத்தியத்தை அறிந்தாதான் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். See, Jesus says, only when you know the truth will it set you free. எனவே நாம் அதிகமாக வேதத்தை தியானிக்கணும், அந்த வேத வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். So you need to meditate on the word of God more and more, and you need to surrender to his word. நான் மினிஸ்ட்ரியில் அதிகமாக நான் பார்க்கிறேன், ஜனங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும்போது அவர்கள் மாறுவதை நான் பார்த்திருக்கிறேன். I have seen in so many ministries while teaching the word of God, I've seen people change. அநேக சபைகள் சாட்சிகளாய் வாழ்ந்து அதிகமான மக்களை ரட்சிப்புக்குள் நடத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம். We've seen so many churches becoming living testimony. We've seen so much people changed lives inside the church. எனவே கர்த்தரை நாம் நேசிக்கிறோம் என்றால் கர்த்தருடைய சத்தியத்தை நேசித்து வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம். So if we say that we love Jesus, we need to love his teachings and his word. இந்த மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையில் எல்லா சபையிலும் எல்லாரும் படிச்சு ஆக வேண்டும். From Matthew to Revelation, every church has to read it very thoroughly. இதனுடைய எல்லா உபதேசங்களும் நமக்கு மிக மிக முக்கியமானவை. All the teachings from Matthew to Revelation is very very important to us. உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I would like to tell you one thing for an example. ஒரு முறை நான் இரவு நேரத்தில் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நாங்கள் ஜெபிப்பது வழக்கம். I usually used to pray at recording studios in night times. டேயில் ரெக்கார்டிங் இருக்கும், நைட்டில் அது ரெக்கார்டிங் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். Because I used to do recording in the daytime and at the night times it used to be so free, and so I used to start praying. அப்பொழுது என்னோடு ஒரு சுவிசேஷகர் ஊழியக்காரர் வந்து தங்கியிருந்தார். At that time there was an evangelist who was with me there. என்னோட அவர் வந்து ஜெபிக்கும்படி என்ன சொன்னார், பாஸ்டர் நம்ம ஒரு ஜெபத்துக்கு ஜெபிக்கணும், எனக்கு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். He told me that brother, I have an important prayer request, so can we pray for it? அப்போ நானும் சொன்னேன், கண்டிப்பாக ஜெபிக்கலாம், என்னன்னு சொல்லுங்கள், நம்ம ஒரு மனதோடு ஜெபிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். I said surely we'll join together and pray for it. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் என்னுடைய வீட்டில் எங்கள் மனைவி ரொம்ப வாயாடுறாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, நம்ம ரெண்டு பேரும் இன்றைக்கி ராத்திரி சேர்ந்து ஜெபம் பண்ணி அவங்க வாயை கட்டணும் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். He told to me that my wife is arguing so much with me and she's back answering so much, so we need to pray for her and we need to bind her mouth. அப்போது இப்படி மனைவி பேசும்போது வாயாடுறதுக்கு பைண்ட் பண்ணணும் பைபிள் இல்லையே பாஸ்டர், என்னது இப்படி சொல்கிறீங்க நான் கேட்டேன். I told him back that there is nothing like that to bind your wife's mouth when she is too talkative. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஊழியம் செய்கிறவருக்கு ஏன் சத்தியம் சரியாக தெரியலையே, நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். I was so shocked and surprised that a minister of God, he didn't know the Bible verse properly. There is no such thing to bind anybody's mouth. அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் பாஸ்டர், நான் ஒரு வசனத்தை காட்டுறேன், அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நான் சொன்னேன். And I told to him, I will show you one verse from the Bible. If you practice accordingly, then everything will get all right. உடனே அவரை உட்கார வைத்து அந்த ராத்திரியில் ஜெபிப்பதற்கு முன்பாக 1 பேதுரு 3:7 அவருக்கு காண்பித்தேன். So before we start to pray that night, I made him sit down and I showed him a verse from the Bible. It is 1 Peter chapter 3 verse 7. 1 பேதுரு 3:7 நான் வாசிக்கிறேன். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்று எழுதியிருப்பதை நான் வாசித்து காண்பித்தேன். So I read to him 1 Peter chapter 3 verse 7. I will read it for you. Husbands, in the same way be considerate as you live with your wives, and treat them with respect as the weaker partner and as heirs with you of the gracious gift of life, so that nothing will hinder your prayers. அப்போ நான் சொன்னேன், இது வந்து நம்ம கட்டி ஜெபிக்க முடியாது. I told him we can't bind her mouth. இப்படி இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு சொன்னேன். Only if you obey to this word of God, then everything will be all right. நான் விளக்கமாக சொன்னேன், பாருங்க பாஸ்டர், உங்களோட மனைவி ஒரு பலவீனமான பாண்டமாக இருக்காங்க. I explained to him very clearly that your wife is a weaker partner. அதாவது உங்கள் மனைவி மாத்திரம் இல்லை, எல்லா மனைவியும் பலவீனமான பாண்டமாக தான் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். Not only your wife, but the entire race of women, they are the weaker vessel, and it is like that how God has made them.
ஏன்னா அவங்க ஒரு கண்ணாடி டம்ளர் மாதிரி போட்டால் கீழே உடைஞ்சிடும். Because they are like a tumbler made of glass. If you put it down, it will surely break. அவங்க அதிகமாக சந்தோஷப்படுவாங்க, திடீர்னு அழுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க. அவங்களால ஒரு பலவீனமான பண்டமாக தான் அவங்கள ஆண்டவர் வச்சிருக்கிறார். God has created them as a weaker vessel, and so they show all their extremes. If they are happy, they are too happy, and suddenly they cry, and they show all types of expression in extreme ways. அப்போ கணவனுக்கு என்ன தெரியணும், புருஷனுக்கு என்ன தெரியணும், விவேகமாய் வாழ தெரியணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. So what should the husband do? What should he know? He should know to be considerate. அப்போ இந்த வாழ்க்கை இந்த வசனத்தின்படி மாறணும். So your life needs to change according to this word. அதனால தான் புருஷர்களேன்னு எழுதியிருக்காரு. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இதுதான், இந்த வசனம் தான் நம்மை மாற்றும். And that is why God has mentioned as husbands, it is for you and me, this is how we should live. அப்போ அந்த வசனத்தில் கடைசி என்ன எழுதியிருக்காரு, இப்படி நீங்கள் வாழ்ந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கன்னு எழுதியிருக்கு. What is written there? It is written that you need to treat them with respect. அவங்கள கனப்படுத்த வேண்டியது நம்முடைய காரியம். It is our duty to honor them. விவேகமாக வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. Bible advises to walk in pure wisdom. இந்த ஆலோசனையின்படி செய்யாம உங்க மனைவியினுடைய சண்டையை நீங்க நிறுத்த முடியாது. If you do not walk according to this word, you can never change your wife. நீங்க சொல்ற மாதிரி நாம ஜெபம் பண்ணி வாயெல்லாம் கட்ட முடியாது. As you say, we just can't pray to bind her mouth, and it will just not happen. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி கொடுத்தேன். I asked him to obey to this word. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு என்னை திருப்பி பார்க்கும்போது சொன்னாரு, இப்போ எப்படி இருக்காங்க நான் கேட்டேன். After few days he came back to see me, and I asked him, how is your wife now? இல்லை பாஸ்டர், இந்த வசனத்துக்கு நான் முதல்ல கீழ்ப்படிஞ்சேன், இப்போ எங்கள் மனைவி நல்லபடியாக என்னை நடத்துகிறாங்கன்னு சொன்னார். He said, Pastor, first of all I obeyed to this word, and now my wife, she is in a very good manner. அதனால தான் ஒவ்வொரு புருஷனும் ஒவ்வொரு கணவனும் இதை வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த சத்தியத்தின்படி வாழும்பொழுது மாத்திரம்தான் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். That is why each and every man, each and every husband, only when he obeys and walks according to this word of God will his life be happy. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க சண்டை போட்டால் கூட, அவங்க கோச்சிக்கிட்டா கூட, நம்ம விவேகமாக வாழும்பொழுது கர்த்தருடைய அருமையான குணாதிசயம், பொறுமை, சகிப்பு எல்லாம் நமக்குள்ள உண்டாகிறது. They are like that, and if they behave like that, it is our duty to walk according to this word of God, to be in so much patience and have long suffering, and then this will surely change them. இப்படி தான் உதாரணமாக இந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த ஊழியக்காரரே மாறிட்டார். Only when I taught him this word according to his situation, and then the minister of God changed. அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவது நம்முடைய சிந்தனையை, நம்முடைய ஆத்துமாவை மாற்றுவது கர்த்தருடைய சத்திய வசனம் மாத்திரம்தான். So only the word of God is a thing that could change each and every person. அதனால தான் தாவீதின் சங்கீதத்தில் கூட பாருங்க, 119 சங்கீதத்தில், That is why we see even in Psalms 119, 25 வசனம் என்ன சொல்லுகிறது? What does verse 25 say? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. I am laid low in the dust. Preserve my life according to your word. பார்த்தீங்களா? என் ஆத்துமா, என் சிந்தனை, என்னோட ஆசை இந்த உலகத்தோடும் உலக காரியங்களோடும் ஒட்டி கொண்டு இருக்கிறது. My mind, my soul and my thinking is stuck to this world. என்னோட மனைவி சண்டை போடுறதையும் திட்டுறதையும் என்னால் என்னோட மனசு ஏற்றுக்கல. My heart couldn't accept my wife arguing and fighting with me. அப்போ நானே என்ன பண்ணுறேன்? சண்டை போட ஆரம்பிக்கிறேன். So what do? I fight back. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? But what does the verse say? விவேகமாக வாழணும்னு கற்றுக் கொடுக்குது. It says that we should live with pure wisdom. அப்போ இந்த கற்பனை நான் கீழ்ப்படிஞ்சு வாழும்பொழுது தான் குடும்பம் சமாதானமாக இருக்குது. Only when I obey to this word of God and live a life like that will my family be happy. எனவே தேவ ஆவியானவரும் வார்த்தையானவரும் நம்மை சத்தியத்தின்படி நடத்துவார். And so the Holy Spirit of God and the word of God will make us walk in his ways. அதற்காக தான் கர்த்தருடைய வருகையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். That is why we are at the time of the coming of அவருடைய வருகையின் போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். During his coming, our spirit, soul and our body has to be saved. எனவே தான் நாம் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். That is why we need to follow the word of God. சத்தியமுள்ள சபையிலே நிலைத்திருக்க வேண்டும். We need to stand firm in the church
where the word of God is taught properly. சத்திய ஆவியானவர் கற்றுக் கொடுக்க நாம் அவரோடு பல மணி நேரம் செலவு பண்ண வேண்டும். We need to spend so much time with the Holy Spirit of God who teaches us the word. வார்த்தையான தேவனாகிய கிறிஸ்துவோடு நாம் இணைந்து அந்த ஆலோசனைக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிய வேண்டும். We need to join with the word of God Jesus Christ and obey to his word each and every day. அப்படி கர்த்தருக்காக வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Only when we live a life for Jesus will our life be blessed. அவருடைய வார்த்தை இல்லாம நம்மளால வாழ முடியாது. Without his word we cannot live. அவருடைய வேதம் இல்லாம நம்ம பரிசுத்தமாக முடியாது. Without his holy Bible we cannot lead a holy life. பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாம நம்ம பரிசுத்தமா வாழ முடியாது. Without the help of the Holy Spirit we cannot live a holy life. காரணம் இது ஒரு பரிசுத்த வாழ்க்கையின் சம்பந்தப்பட்ட காரியம். Because these are the things that is associated with a holy life. கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற ஒரு காரியம். This is something to live a life with Jesus. எனவேதான் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். That is why Jesus Christ is with us. அவர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. Without him we just cannot live. அவர் இல்லாத வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையே கிடையாது. And a life without him is not even a life. அவர் இல்லாம உங்களால வாழ முடியுமா? Can you live a life without Jesus? நிச்சயமா என்னால வாழவே முடியாது. Definitely I cannot. இவ்வளவு நாட்கள் நான் உயிரோடு இருப்பதற்கும் வாழ்வதற்கும் அவர் ஒருத்தர் தான் காரணம். For me to be being alive till this day, the only reason is Jesus Christ. அவர் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. Without him we just cannot live. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அனுபவமாக கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய கடமை. It is our duty to have a life experience a life like this with அவரை Jesus. பாடி நாம ஆராதித்து நாம முடிக்கலாமா? Now we will sing a song, we will worship and finish. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? A day without you is not a day, Lord. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையாகுமா? A life without you is not even a life for me. என்னோட பழைய வாழ்க்கை மிகவும் அழுக்கடைந்த வாழ்க்கை. My older life is such a waste. என்றைக்கு நான் ஆண்டவரை சந்திச்சேனோ அன்றையிலிருந்து அவருடைய வாழ்க்கை என்னை மாற்றுகிறது. The day when I met my Lord, from that day on my life is changed. அவர் உங்களையும் மாற்றுவார். He will definitely change you too. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீங்க இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெனக்கு வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீர்தானையா, உண்மையின் வழியே நீங்கதானையா. உயிரின் ஊற்றே நீங்கதானையா, உண்மையின் வழிவே நீங்கதானையா. உறவின் பிறப்பே நீதானே ஐயா, உறவின் பிறப்பே நீதானே. என் உள்ளத்தின் மகிழ்வே நீங்கதானே. நீங்க இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெனக்கு வாழ்வாகுமா? பாடுங்க. Sing with me. அவர்தான் எனது வலிமை, He is my strength. அவர்தான் எனது ஆற்றல். He is my ability. சொல்லி சொல்லி பாடுறீங்களா? Can we confess this and sing? எனது ஆற்றலும் நீங்கதானே, எனது வலிமையும் நீதானே. எனது ஆற்றலும் நீதானே, எனது வலிமையும் நீதானே. எனது ஆரணும் நீதானே ஐயா, எனது ஆரணும் நீதானே. எனது கோட்டையும் நீங்கதானே. நீங்க இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெனக்கு வாழ்வாகுமா? எனது நினைவும் நீங்கதானே, எனது
எல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெனக்கு வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இயேசுவை நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்றீங்களா? You say, can you confess, Jesus, I cannot live a life without you. அவர் இல்லாம வாழவே முடியாது. அதை நான் சொல்றேன். We just cannot live a life without him. I will tell you, I can assure you. ஒவ்வொரு பரிசுத்தவானும் அவர் இல்லாம வாழவே முடியாது. Each and every saint of God just cannot live a life without Jesus. சபையே நீ அவரோடு இல்லனா வருகைக்கு ஆயத்தமாக முடியாது. Church of God, if he is not with you, you cannot be prepared for his வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவர் விரும்புகிறார். He desires you to surrender your life to him. தாயும் தந்தையும் நீங்கதானே, ஏற்ற துணையும் நீங்கதானே. தாயும் தந்தையும் நீங்கதானே, ஏற்ற துணையும் நீதானே. எனக்கு எல்லாமே நீங்கதானே, யா எனக்கு எல்லாமே நீங்கதானே. எனக்கு நீங்க மட்டும் போதும் தானே. நீங்க இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெனக்கு வாழ்வாகுமா? ஒப்பு கொடுக்கலாமா? Shall we all surrender ourselves? அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. Without him there is no salvation. அவர் இல்லாமல் பரிசுத்தம் இல்லை. Without him there is no holiness. அவர் இல்லாமல் பரலோகம் இல்லை. Without him there is no heaven. அவர் இல்லாமல் சபையும் இல்லை. Without him there is no church. அவர் இல்லாமல் நமக்கு வாழ்வே இல்லை. There is no life without him. ஒப்பு கொடுங்க தேவ சகோதரனே. Will you surrender your life, my சகோதரியே, சோர்ந்து போகாதே. Do not be. அவரை பிடித்துக்கொள், அவர் உன்னை உயர்த்துவார். Hold to him tightly, he will definitely raise you up. அவருடைய வேதத்தை பிடித்துக்கொள், அவர் உன்னை மாற்றுவார். Hold to his teaching and his words, he will change you. அருமையான தேவஜனமே, எழும்பு. My beloved people of God, rise up. கர்த்தர் உனக்காக காத்திருக்கிறார். God is waiting for you. உனக்காக கல்வாரியிலே அந்த இரத்தத்தை சிந்தினவர் காத்திருக்கிறார். The one who shed his blood for you on the Calvary is waiting for you. அவருக்காக எழும்புவாயா? Will you rise up for him? அவருக்காக வாழ்வாயா? Will you live a life for him? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். God is blessing you. அவருடைய சபை சத்தியம் உன்னை ஆசீர்வதிக்கும். Church and his teachings are blessing you. ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். Let us obey to the minister of God. உத்தம சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். Let us obey to the word. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். God will strengthen you. கர்த்தர் உங்கள் கண்ணீரை மாற்றுவார். God will change all your கர்த்தருடைய காயங்களை ஆற்றுவார். God will definitely heal your wounds. விசுவாசத்தோட காத்திருங்க. Believe and wait upon him. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God will bless you. வரப்போகிறார். He is going to come soon. அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். Let us be prepared for his coming. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. His Grace Music International Media Production presents Word and Worship by Jesus Christ Coming Soon Ministries on Adisayam TV. Being a reputed music director in South Indian cinema, Brother Mahakumar was touched by the love of God and he accepted Jesus Christ as his Lord and Savior. He gave up his career and started to serve his calling through JCCS Ministries. Obey the word of God and repent. Jesus Christ is coming soon. Be Prepared and Prepare Others is the TV program conducted by Brother Mahakumar in Tamil language, which is also translated in English on Adisayam TV. Every Wednesdays from 7:30 to 8:30 p.m. Don't miss it. To contact us, call 98411-80885, 9962850502. Jesus Christ is coming soon. God bless you.